சினிமான்ற ஒரு கலர்ஃபுல் ட்ரீமுக்கு பின்னாடி, அந்த சினிமா மேல ஆசைப்பட்டு அந்த படத்த தயாரிச்சு வெளியிடுறதுக்குள்ள, ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வர மனுஷனுக்கு பின்னாடி உள்ள வலியும், வேதனையும் இவ்ளோ டார்க்கா, இவ்ளோ பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குன்றத, இன்னைக்கு இந்த வெப் சீரிஸ் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எப்படின்னா வெப் சீரிஸ் தானே கேட்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. திரையின் மறுபக்கம். இதுதான் அந்த வெப் சீரிஸோட பேரு. இந்த வெப் சீரிஸ இன்னைக்கு நான் ஃபுல் ஒரு படமா பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு YouTubeல ரிலீஸ் ஆகுது. திரையின் மறுபக்கத்தோட பிளாட் என்ன? ஒரு நார்மலா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்திருக்கிறவன் சினிமா மேல உள்ள ஆசையில தாங்கிட்ட இருக்கிற இடத்த எல்லாம் வித்து கடன் வாங்கி ஒரு படத்தை தயாரிச்சு அதை வெளியிடுறதுக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறான், எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறான், அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்குது, அதுல இருந்து அவன் மீண்டானா இல்லையா, இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்குது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத இவ்வளவு வலியும் வேதனையும் உள்ள ஒரு எமோஷனல் படத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாகவும் கொடுக்க முடியுன்றதை இந்த படத்தோட டேரக்டர் நிரூபிச்சிருக்காரு. சும்மா இல்லைங்க, கிளாமர், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. உங்களை சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், அளவும் வைக்கும். ஸோ எல்லா விதமான எமோஷன்ஸுமே இந்த படம் வந்து ட்ரிகர் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அந்த ப்ரொடியூசராக நடிச்சிருந்த மனுஷன்லேருந்து அந்த படத்தில் இயக்குனராக வரவர் ஒரு பக்கம் ப்ரொடியூசர் நம்மள ஓவரா எமோஷனலாக நம்மளை இம்பாக்ட் பண்ணார்னா, இந்த படத்தில் வர இயக்குனராக வர கேரக்டர் நம்மள எல்லா இடத்துலையும் சிரிக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ் ரெண்டு பேரும் பண்ணியிருப்பாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அதை தாண்டி இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் அத்தனையுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தோட பிளாட் நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் எல்லா டெக்னீஷியன்கள் பின்னாடி உள்ள வழியை நம்ம பார்த்திருக்கோம், படங்களா பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஆக்ட்ரஸ், புதுசாக வர புதுமுகங்கள், அவங்களோட வாழ்க்கை எல்லாமே பார்த்திருக்கோம். ஆனால் ஒரு தயாரிப்பாளரோட வழியை இது வரைக்கும் பார்த்திருக்குமான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆசாசியா பார்க்குற சினிமா பின்னாடி இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்க வச்சு அந்த பிளாட், அதை படமாக்கின ரைட்டிங், அதை படமாக்கின மேக்கிங் எல்லாமே தரமா இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. பாடல்கள் வரும்போது ஸ்பீட் பிரேக்கரா இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவை அதை கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த சினிமா பற்றின ஒரு சாங் வரும், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை தாண்டி இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்த படம் தான். உங்களுக்கு பார்க்குறப்போ விஷுவலி அப்படி தெரியாது, ரொம்பவே தரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படம் கொடுக்க முடியுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படத்தில் பெருசாக ஃப்ளாஸ்ன்றதா எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெய்னிங்காக தான் இருந்தது. பட் இது உங்களுக்கு ஒரு வெப் சீரிஸாக தான் வரப்போகுது. ஒரு நாளைக்கு இந்த எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகுது, முதல் எபிசோட். அதுக்கு கீழே இன்னைக்கு என்ன டைமில் ரிலீஸ் ஆகுதுன்றது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. நான் அதோட லிங்க்குமே என்னோட பயோல தரேன், என்னோட ரீல் இது கீழேயுமே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். மறக்காம திரையின் மறுபக்கம் எபிசோட பாருங்க. நிஜமாவே உங்களுக்கு அது என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு ப்ரொடியூசருக்கு பின்னாடி உள்ள லைஃபையுமே உங்களுக்கு ரொம்ப எமோஷனலாக இம்பாக்டும் கொடுக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு டேரக்டர் சாம்சன் அப்படின்ற யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. ஸோ எனக்கு திரையின் மறுபக்கம் ஓரளவு எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு 80 கொடுப்பேன். ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் படம் தான், பட் கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் பெருசாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next time. அப்புறம் விஜய் கிராதகன்.